ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரபிடெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஸ்டீரிங் வீலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீரிங் வீலை ஆன்டி ஸ்போர்ட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஓகே இது எந்தளவு ஒர்த்தாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டீரிங் வீலை ஆல்ரெடி நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட டீட்டெயிலேருந்தே போயிடுவோம். எக்ஸ்டர்னல் டீட்டெயில்னு பார்த்தோன்னா, இது பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரப்பரால் இது பண்ணிடுறாங்க. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல், அப்புறம் இது ஒரு டிபேட் சப்போர்ட் இருக்குது, அப்புறம் 11 கான்ஃபிகரபிள் பட்டன் இருக்குது. இதோட பெடல் ஷிஃப்டர்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இது ஒரு பட்ஜெட் ஸ்டீரிங் வீல், ஸோ அதனால் ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் ஃபுட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்சிலேட்டர் பெடல், ஒரு பிரேக் பெடல், இந்த ரெண்டு தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்புறம் இதோட ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 டிகிரி தான். ஓகே, இது கிளாஸ் டைப்பில் மாட்டுற மாதிரி அடியில் கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு கிளிப் வேண்டாம், நான் டேபிளில் இந்த கிளிப்பை வச்சு லாக் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் அந்த கிளாஸ் டேபிளை அதுக்கு கிளிப்பை கலத்திட்டு இதை வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஸோ ஃபைனலி இந்த ஸ்டீரிங் வீலை கேமோட கனெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இதை ட்ரைவ் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க வேண்டியதான். ஓகே, இந்த ஸ்டீரிங் வீலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. ஃபீட்பேக்கு அந்த வைப்ரேஷன் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். வண்டி அதில் ஏரியா மெத்தில் ஃபீட்பேக் இருக்குது. லைட்டாக அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அப்புறம் சென்டர் ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. கேமில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சென்டர் ஆகிடும். ஸ்டீரிங்கோட ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 270 டிகிரி தான் வரும். ரன்னிங் கேமுக்கு இது ஓகே தான். ஏன்னா நீங்கள் பெருசாக திரும்ப போகிறதில்ல. ஒரு வண்டியை நிறுத்தி திருப்பினா மட்டும்தான் நீங்கள் ஃபுல் ரொட்டேஷன் திருப்பீங்க. ஸோ இது பெட்டராக தான் இருக்கும். இந்த மாதிரி டிரைவிங் கேம்னாலும் இது ஓகே தான். இல்லை, இந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதுங்க. ஓகே, இதோட கேமிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. என் பட்ஜெட் 7000 தான், இதுக்கு தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டீரிங் வீல் ஓரளவு பெட்டராக தான் இருக்கும். இதில் 270 டிகிரி தான். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டத்தில் ரன்னிங்கில் இது பெருசாக ஃபீல் ஆகாது. ஒரு வேளை வண்டியை நின்று திருப்புற மாதிரி இருந்தால் ஃபுல் ரொட்டேஷன் திருப்ப வேண்டியது இருக்கும். அப்போ தான் இது ஃபீல் ஆகும். இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் 270 டிகிரி ஓகே தான். ரன்னிங்கில் பெருசாக திருப்ப போகிறதில்ல. அப்புறம் இதில் சென்டர் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்துடும். நீங்கள் கேமில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே திருப்பி விட்டாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆயிரும். அப்புறம் இது 270 டிகிரினா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரும் அப்படின்னு வைங்களா, இந்த அளவு ரொட்டேட் ஆகிரும். அப்புறம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபுட் பெடலும் நல்லா தான் இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் கமெண்டில் சொல்கிறேன்.
இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. பாய்.